சார் எஸ்எஸ்ஐபியில் மட்டுமே மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னதுலேருந்து நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கு. அதில் என்னன்னா, சார் நீங்கள் என்ஏவி வந்து கம்மியான விலைக்கு வாங்கினா அப்படின்னு சொல்றீங்க, எஸ்எஸ்சிபியில் அப்படிதான் வாங்க முடியும்னு சொல்றீங்க, யூனிட்ஸ்ன்னு சொல்றீங்க, அது 1:30 மணிக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணோம் இல்லை 2 மணிக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணோம் சொல்றீங்க, அது முந்தின நாளோட என்ஏவி வருமா இல்லை நைட்டு தான் வந்து அது டிக்ளேர் பண்றாங்க என்ஏவியோட வேல்யூ, அப்போ அது அடுத்த நாளுக்கு போயிடுமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். அப்போ என்னன்னா, என்ஏவினா என்ன, யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அது என்ன, மியூச்சுவல் ஃபண்ட் அது எப்படி கால்குலேட் பண்றாங்க, எப்ப கால்குலேட் பண்றாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு சார். அது கொஞ்சம் கிளியர் பண்றதுக்காக ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா நான் ரிலீஸ் பண்றேன். இந்த டிஸ்கிரிப்ஷன்ல, கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அதுல எல்லா டீடைல்ஸும் இருக்கும். என்ஏவி எப்படி கால்குலேட் பண்றாங்க, என்ஏவினா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, என்ன டைமுக்கு ஒர்க் அவுட் பண்றாங்க, அதோட வேல்யூவேஷன், அதோட லாஜிக் எல்லாம் என்ன அப்படிங்கிற டீடைல்ஸை நான் இந்த லாங் வீடியோ ரிலீஸ் பண்ணுங்க. பாருங்க, புரியும் நான் நினைக்கிறேன். புரியலன்னு வச்சுக்கோங்க, நத்திங் டு வரி, மெசேஜ் திருப்பியும் போடுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன், இல்ல இன்னொரு வீடியோ ரிலீஸ் பண்றேன். ஓகேங்களா? தேங்க்ஸ், பாய்.